والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله صدق الله العظيم. وقال أيضا ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. மதிப்புக்குரிய உலமாக்களே, மாணவிகளே, பெற்றார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு பாக்கியம், ஒரு நியாமத். முதலாவதாக அல்லாஹ் இந்த வீட்டை குர்ஆன் ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயம் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க அடிக்கடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கட்டாயம் நன்றி கடனுக்காக வேண்டி நினைவு வார நேரமெல்லாம் ஒரு 2 ரக்காத்தை தொழுதுக்கும். ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் சொல்றார், நன்றி செலுத்தினால் நான் அதிகரித்து தருவேன். கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய பெற்றார்களே, அதில் சொன்னாங்க 33வது ஹாஃபிலா வெளியாகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஜமான்ல அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. நான் முதல் கட்டமாக சொல்றேன், இந்த மதரசாவை நடத்தக்கூடிய முஅல்லிம்களுக்கும் முஅல்லிமாக்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஸ்தலத்தில் உள்ளவங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். குர்ஆன் 33 குர்ஆன் இங்க ஹிஃபுல் பண்ணப்படுதுன்னு சொன்னால் குறைந்த பட்சம் 3000க்கு மேற்பட்ட குர்ஆன்கள் ஓதப்படணும். பெற்றார்களுக்கு அது விளங்காது. 33 குர்ஆன் பாடமாக்குறேன்டா குறைஞ்சது 3000க்கு மேற்பட்ட குர்ஆன் ஓதப்படணும். ஏன், நான் வளமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு மாணவி சூரத்துல் அஸ்ர பாடமாக்குறான்னு வைங்களே, சும்மா எடுத்த உடனேயே வல்ல அஸ்ர இன்னல் இன்சானு பாடமாக்க முடியாது. அந்த மாணவி குர்ஆனை வச்சுட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் அஸ்ர இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் வல் அஸ்ர இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் வல் அஸ்ர இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இப்படி 1 2 3 அல்ல 5 10 15 20 சில நேரம் 50 தடவைகள் சொல்லணும். அப்படி சொன்ன பிறகுதான் அந்த ஆயத்தை என்ன செய்யும், பாடமாகும். இப்படி ஒவ்வொரு சொல்லாக வேர்ட் பை வேர்டு சொல்லாக சேர்த்து முடிகிறதுதான் ஒரு குர்ஆன் என்றது. இப்படி 33 குர்ஆன்கள் ஓதப்பட்ட ஹாஃபிலாக்கள் வெளியாகிறது ஒரு ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். அதிலேயும் குறிப்பாக இங்கே உங்கள் மாணவிகளை சேர்த்து வைத்துள்ள இங்கே ஓத வச்சிருக்கக்கூடிய பெற்றார்கள், குறிப்பா தாய்மார்கள், உங்களுக்கு உலகத்தில் வேற எதுவுமே கிடைக்காட்டி போதும் உங்களோட பிள்ளைகள் ஹாஃபிலாவாக மாறுறது. சுப்ஹானல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு புள்ள ஒரு ஹாஃபிலாவாக மாறுறதுன்னு சொன்னால் இந்த காலத்துல ஒரு அஜீப், ஒரு ஆச்சரியமான செய்தி. ஏண்டா சின்ன சின்ன புள்ளை எல்லாம் படமும் பாட்டும் கூத்தும் என்று ஒரு அசிங்கமான லைன்ல போயிட்டு இருக்கிற. சுப்ஹானல்லாஹ். பெண்கள்கிட்ட விரிவா சொல்ல முடியாது. ஒரு உளவளரா சொல்றது கவுன்சிலர். ஒரு கவுன்சிலரோட பேசின நேரம் அவர் சொல்றாரு, ஹஸ்ரத், ஆக மேல் மட்டத்துல படிக்கக்கூடிய 2 பட்டதாரி பெண்கள் வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் முடிக்க முடியாது. என்ற சிந்தனைகள் அப்படியே மாறி போயிடுச்சு.
சிந்தனைகள் மாறி போயிருச்சு. அப்படி ஒரு காலம். பட்டதாரி பெண்கள் இருவர், 2 நண்பிகள் சொல்றாங்க எங்களுக்கு கல்யாணம் முடிக்க இயலாது. அப்ப என்ன செய்யறார்? 7 மண்டா பேசி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க. 2 பெண் பிள்ளைகள், முஸ்லீம், மாற்று மத பெண்கள் தான் நான் பேச மாட்டேன். அப்படி பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்கக்கூடிய நிலைமை. என்ன டிக்டாக் டாக்டாக்னு எத்தனையோ வந்து எவ்வளவு தான் பிள்ளைகளை வீட்டுல போத்தி வச்சாலும் பிள்ளைகள் டிக்டாக்ல வெளிய, ஃபேஸ்புக்ல வெளிய, அவ்வளவு அசிங்கம். ஒரு முஸ்லீம் என்ற பெயர்ல ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பொம்பளை புள்ள பேசுது, யாரு எந்த நாடோ தெரியாத ஒரு கிளிப் கொண்டு பார்த்தேன். பேசுது, எங்களோட அம்மா எங்களோட உம்மா வாப்பா எல்லாம் சரியான ஸ்ட்ரிக்டானவங்க, ஆசைக்கு ஒரு நாயை கூட பிடிக்க விட மாட்டாங்க. ஆசைக்கு இதுக்கு ஒரு நாயை கூட பிடிக்க விடலன்னு அதுக்கு கவலை. இப்படியான ஒரு ஜமான் இது. முஸ்லீம் சூழல் உள்ள பகுதி என்றதால அன்பார்ந்த மாணவிகளே உங்களுக்கு இது விளங்குறது இல்லை. ஆனா வெளி உலகம் அவ்வளவு அசிங்கமா இருக்குது. இந்த ஜமான்ல ஒரு புள்ள காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லாஹ் 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 ஓதுறதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அந்த புள்ளைய பெற்ற தாய்மார்கள் ஆகப்பெரிய பாக்கியசாலி. மதிப்புக்குரிய தாய்மார்களே, நிறைய நான் நினைக்கிறேன் 33 பிள்ளைகள் ஹைஃபுல் முடிக்கிறேன்டா வந்த பெற்ற அந்த நேரத்துல தர்பியத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த குர்ஆனுடைய சிறப்பைத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் நாங்க அடுத்த புறத்துக்கு பார்க்கறது பொருத்தமா நினைக்கிறேன். இந்த ஒரு புள்ள குர்ஆன ஓதுதுன்னு சொன்னால் இது அந்த புள்ள மாஷால்லா ஹாஃபிலாவாக ஆகிட்டு அது ஒரு புறம். மறுபுறத்துல அது போன்ற இன்னும் பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்குது. எத்தனை பிள்ளைகள் மூலனா மாணவிகள்? 40 சொச்சம் பிள்ளைகள் ஓதுதண்டா அந்த 40 அந்த தாலிபாக்கள் மாணவிகளுடைய வீட்டுகளுடைய பெற்றார்களும் நிச்சயம் கவனமா யோசிங்க. உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, பெரிய பாக்கியம் உண்டு. அந்த பாக்கியத்தை பூர்ணமாக்கி கொள்றது இன்னொரு விஷயமா இருக்குது. மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆன ஒரு புள்ள பாடமாக்குறதாக இருந்தால் அதுக்குரிய சூழலை கட்டாயம் பெற்றார்கள் நீங்க செஞ்சு கொடுக்கணும். புள்ள இஞ்ச காலையில இருந்து மாலையாக காட்டும் குர்ஆன பாடமாக்கிட்டு வீட்டுக்கு போற நேரம் வீட்டுடைய சூழல் மாற்றமாக இருந்தால் அந்த புள்ளைக்கு குர்ஆனை பாதுகாக்கிறது கஷ்டம். அப்படியே குர்ஆனை ஓதி முடிச்சாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கொஞ்ச நாள்ல குர்ஆனை மறந்துடு. நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த மதரசால சுமாராக 7 அல்லது 9 பேர் ஹாஃபில் ஆயிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பார்ட் டைம் ஆண் பிள்ளைகளுடைய மதரசா சொல்லிட்டு ஹசரத் கவலைப்பட்டார். ஹசரத் 9 பிள்ளைகள் ஹிஃபுல் முடிச்சாங்க பார்ட் டைம்ல. ஒரே ஒரு மாணவனுக்கு தான் குர்ஆன் கொஞ்சமாவது பாடம் வைக்கும், மற்ற எல்லாம் மறந்து. பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, கஷ்டப்பட்டு ஹிஃபுல் முடிச்சுட்டு பின்னால அம்ம ஜுஸ், அதாவது பொதுமக்கள் சோதாக இருந்தால் நாங்க 30 ஜுஸ்ன்னு சொல்லுவோம், அது கூட சம்பூர்ணமா பாடம் இல்லாத மாணவிகள் இருக்கிறார். ஏண்டா குர்ஆன் ஒன்று சேர்க்கிறதுன்றது தேனீக்கள் தேனை ஒன்று சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சேர்த்தது. அதை பாதுகாத்து கொள்வது பெற்றார்களுடைய கடமை. புள்ளைய கொஞ்சம் கண்காணி. சுபோக்கு பின்னால கொஞ்சம் ஒரு ஆஃபிதாக்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு 3 ஜுஸ் ஓத வைங்க. ஓத ஓத ஓததான் அந்த புள்ளையோட மனசுல குர்ஆன் பாடமாக இருக்கும். அதே போல சகோதரிகளே, தாய்மார்களே, முடியுமான அளவுக்கு எந்த வீட்டுல குர்ஆன சுமந்த பொம்பளை புள்ளை இருக்கிறன்னு சொன்னால் அந்த வீட்டுட அஹ்லாக் கட்டாயமே மாற்றப்படணும், கட்டாயம் மாற்றப்படணும். வேற எதுக்காக வேண்டும் அல்ல, அந்த குர்ஆனுக்காக வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறதால நான் ஒரு சப்ஜெக்ட சொல்றது பொருத்தமே நினைக்கிறேன். அந்த காலத்து சஹாபாக்கள், சஹாபி பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா,
சஹாபி பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க தன்னுடைய வாழ்க்கைய சம்பூர்ணமா தீனுக்கு அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஹாஃபிலாக்களும் தான் நான் சொல்றேன். அதே போல அந்த பெற்றார்கள் குறிப்பா கொஞ்சம் மனசு கெடுங்க. ஒரு கார்குசாரிய சொன்னா பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு மாணவி, நான் ஊரை சொல்ல விரும்பல, ஒரு மദ്രസാக்கு போய் கொண்டிருந்தார். காலையில போய் பின்னேரம் வர இஞ்சும் அப்படியே டைக்கு வந்துடுறேன். காலையில போய் பின்னேரம் வர. அப்போ ஒரு இடத்துல வச்சு, ஒரு திருமண வீட்டுல வச்சு ஒரு புள்ள, இப்ப எல்லாரும் போகல, ஒரு புள்ளைய அறிமுகப்படுத்துறார் ஒருத்தர். ஹஸ்ரத், இது எங்கட மகள் ஏதோ ஒரு சொல்லி அறிமுகப்படுத்தினார். உண்மையிலே பெண்கள் மன்னிச்சுக்கோங்க, எனக்கே வெக்கமாயிடுச்சு பார்க்கல. ஹாஃபிலா அவளோட மோத்துல பூச வேண்டிய கலர் எல்லாம் பூசி, இழுக்க வேண்டிய கோடெல்லாம் இழுத்து, என்னமோ பெயிண்ட் பாஸ்மா இருந்தால் மோம் நிறைய தீந்த கொட்டி பட்ட மாதிரி. வாப்பா பெருமையா காட்டுறாரு, என்ற புள்ள மദ്രസാல ஓதுது, இஃபுல் பண்ணுது. உம்மாவும் நின்று கொண்டிருக்கிறார். நான் அதுல கண்ட ஒரு விஷயம் தான், இந்துக்களோட ஒரு பழமொழியாக இருந்தாலும் அது நடத்தல உண்மையான ஒன்று தான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைண்டுவாங்க. புள்ள மദ്രസാல ஓதுதான், இஃபுல் மட்டுமில்ல, நாலாம் ஜும்ரா ஓதுதான் மதுரத், கடைசி வருஷம் தஹசீல் வகுப்பு. எந்த ஒரு அடையாளமும் இல்லை மദ്രസാல ஓதக்கூடிய புள்ள. எனக்கு ஷாக் ஆச்சு. பாப்பாவும் பெருமையா சொல்லிட்டு போறாரு. உம்மாவை பார்த்தா நினைச்சேன், சரி ஏண்டா உம்மா ஏற்கனவே பணத்துக்கு எம்பம் பண்ணி வச்ச மாதிரி ஈக்கியாளவர். உம்மாவை பார்த்தா அவ ஈக்கிற பெயிண்ட் எல்லாம் அவ மோத்துல பூசி, அவ என்னமோ கொமர் புள்ளமாய் கலர் பண்ணிட்டு ஈக்கிறா, வெசாக்குக்கு செஞ்ச பொம்மை மாதிரி. அப்ப நான் நினைச்சேன், உம்மா முக்கா பாலி பூசினா புள்ள முழு பாலி பெயிண்ட பூசத்தான் செய்யும். சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லா விளங்குங்க. இன்னைக்கு உலகத்துல நான் கொச்சப்படுத்தல, நாங்களும் கட்டாயம் படிக்கூடவும் எல்லாம் செல்றவங்க தான். இன்னைக்கு உலக படிப்பு படிப்பிக்க கொள்ள வாப்பா வெறும் மேலோட ரோட்டுக்கு இறங்குறல்ல, உம்மா தடாரண்டு கந்த உடுப்போட இறங்குறல்ல. அப்படி போயலுமா, என் மகன் டாக்டர் இல்லையா, டாக்டர்ட வாப்பாண்டு சொன்னா, மாஸ்டர்ட வாப்பாண்டு சொன்னா, இன்ஜினியர்ட வாப்பாண்ட என்ன நினைப்பாங்க? போக்கல கொஞ்சம் நல்லாவே தான் உடுத்துட்டு போறேன். 4 இடத்துல பேச டாக்டர் ஏண்ட மகன் தான், அந்த இன்ஜினியர் ஏண்ட மகன், அந்த அக்கௌண்டன்ட் ஏண்ட மருமகன் என்று சொல்றதுக்காக வேண்டி. பெண்களும் அப்படித்தான். கல்யாண வீட்டுக்கு எல்லாம் மையத்து வீட்டுக்கு போனாலும் 4 தங்க காப்பை போட்டு கொண்டு தான் போறேன். நான் எங்கட மகன் தான் லாயர், என் மகன் தான் மாஸ்டர் என்று சொல்றதுக்காக. பிள்ளைகள் உலகத்துல படிப்புல ஒரு அந்தஸ்து போற நேரம் உம்மா வாப்பாக்கு விளங்குற, நாங்க மறுவாதியா இருந்து கொள்ளணும், இல்லாட்டி ஏண்ட புள்ளையிட மானம் போவும் என்று 2ஆம் ஆண்டு ஸ்கூல்ல படிச்ச உம்மாவும் கொஞ்சம் விளங்கி கொள்ற. கொஞ்சம் வசதி வாய்ப்பு போறக்குள்ள பாருங்களேன், கிளவியலும் இங்கிலீஷ் தெரியாட்டின் கம் கோ சிக்காகோன்னு பேசுற புள்ளைகளோட, பேர புள்ளைகளோட சபையில வச்சு பேர புள்ளையோட இதுக்கு கிளடு கொண்டு தமிழ் பேசுறதே பெரிய பாடா இருக்கும். அப்ப சொல்றத பாபா கம் பாபா கோன்ற, ஏண்டா அவ ஹஜர் கொண்டாட்டி இல்லையா? நான் தவறு என்றல்ல, வசதி வாய்ப்பு வரக்கொள்ள சமூகத்துல நாங்க கண்ணியம் வைக்க பாக்குறேன். என் புள்ளேக்கா மறுவாதி, நான் ஒரு மாஸ்டர்ட உம்மா, நான் ஒரு டாக்டர்ட உம்மா, நான் ஒரு இன்ஜினியர்ட உம்மா, என் மகன் அக்கௌண்டன்ட் என்ற கொள்ள நாங்க ரெஸ்பெக்ட பாக்குறோம். ஆனா கவலைக்குரிய விஷயம், இன்றைக்கு எத்தனையோ ஹாஃபிலாக்களுடைய தாய்மார்கள், நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க நினைக்கிறேன், அல்லாஹு ஆலம் சொல்லுறது எங்களோட உலமாக்களுடைய கடமை. எத்தனையோ ஹாஃபிலாக்களுடைய தாய்மார்கள், ஆலிமாக்களுடைய தாய்மார்கள் சம்பந்தமே இல்லாம இருக்குது. அடே அழக காட்ட வேண்டிய வயசுல தன்னுடைய
அழகை மறைத்து கொண்டு முழுதாக மூடிக்கொண்டு வாழ வேண்டிய குமரி பெண்கள், வாழ வேண்டிய பருவ வயது பொம்புல புள்ளேல் அதோட அழக மறைத்து அதோட அலங்காரத்தை மறைத்து மூடி கொண்டு போது. ஆனா அத குர்ஆன் மதரசாக்கு கூட்டிட்டு வர உம்மா என்னமோ தோரணத்துல தேர்ல கரத்தை இழுத்துட்டு வர மாதிரி வர. ரோட்ல போறத நாங்க பல இடங்கள்ல பாக்குறோம். பஜார்ல போவாங்க, புள்ள முகம் மூடிக்கொண்டு மரியாதையா போவோம். உம்மாண்டா சும்மா போறது, உம்மா அது சும்மாவாகி. சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லா விளங்கிக்கோங்க. கொஞ்சம் மனசாட்சத்தை தொட்டு யோசிங்க. எனக்கு ஒவ்வொரு தாய்மாரும் யோசிக்கணுமா இல்லையா? பொதுவா யோசிங்களே. ஒரு காமன் தியரி இன்றைக்கு இருக்குது. முகம் மூடணுமா, ஃபர்தா போடணும் தான். இனி நாங்க ஏழுமான காலத்துல விட்டுட்டோம். இப்ப வயசாலியாவே கிளடாயின போறோம். இதுக்கு போறோம் நாங்க ஃபர்தா போட்டா என்ன, போடாட்டி என்ன, நாங்க மூடினா என்ன, மூடாட்டி என்ன, அது சுற்றி நாங்க இருந்த மாதிரியே இருந்துட்டு போம். புள்ளையில பக்குவமா வளர்ப்போம்னு நினைக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, இது ஒரு தப்பான அபிப்பிராயம். உங்களோட புள்ள போற கபருக்கு புள்ளைக்கு, நீங்க போற கபருக்கு உங்களுக்கு. நல்லா விளங்கி. புள்ள போற கபருக்கு புள்ளைக்கு, நீங்க போற கபருக்கு உங்களுக்கு. உங்களே கபூர்ல வச்ச சரி, நீங்க என்ன செஞ்சேன்னு தான் அல்லாஹ் கேட்பார். சகோதரிகளே, தாய்மார்களே, நான் ஒரு பொதுவான ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன். நான் குர்ஆன் ஆயத் ஹதீஸ் அதெல்லாம் சுருக்கமா ஒரு பொதுவான ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க மனசாட்ச தொட்டு கேளுங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு நாங்க பொம்புலேல், நீங்க யாருமே மக்பராக்கு போனது கிடையாது. பொம்புலேல் பொதுவா போறது இல்ல. நீங்க வீட்டுக்கு போய் உங்களோட கணவன்மார்கள்ட்ட அல்லது உங்களோட சகோதரர்கள்ட்ட அல்லது மாணவிகள் உங்களோட வாப்பமார்ட்ட கேட்டு பாருங்க, பொம்புலேட ஜனாசா அடக்குறது எப்படி? ஆம்புலேல் எங்கட ஜனாசாவை கொண்டு போய் கபரு தோண்டிருக்கும் மையத்து கொண்டு போக்கல, சந்தூக்க வச்சிருப்பாங்க, அப்படியே எடுப்பாங்க, ஜனாசாவை தூக்கி உனக்கு வச்சிருவாங்க. ஆனா பெண்களுடைய ஜனாசா, உங்களோட ஜனாசா அப்படி அடக்கிறது இல்ல. மையவாடி கொண்டு போன நேரம் கொடை ஒன்று மேலால விரிக்கிற இல்லையா? எல்லா ஊர்லயும் விரிக்கிற, வெளிநாட்டிலும் அப்படித்தான். நல்லா யோசிங்க. நீங்க நிறைய படிச்ச மக்கள் இருக்கிற பகுதி, அதனால நான் சொல்றேன். ஒரு பொம்புளையுடைய மையத்தை கொண்டு போன நேரம் ஆண்களுடைய எங்கட மையத்துமாய் அப்படியே தூக்கி கபூர்ல வைக்கிறது இல்ல. பெண்கள் உங்களோட ஜனாசா அப்படியே சந்தூக்ல இருக்கும். ஒரு 2 ஆம்புலேல் ஒரு புடவை எடுப்பாங்க. ஜனாசா கொண்டு போகல பாருங்க, வீட்டுல இருந்து ஒயில் புடவை ஒன்று எடுத்துட்டு போவாங்க. இல்லாட்டி அந்த சந்தாக்கு வரக்கூடிய அந்த சந்தூக், அந்த அதுக்கு வரக்கூடிய புடவை எடுத்து கபூர்ல 2 பேர் 2 தொங்கல் இருந்து நீட்டி பிடிப்பாங்க. ஏன்? கபருக்குள்ள விளங்காம. நல்லா யோசிங்க. ஆம்புலேல் மௌத்தா போனா 2 பேர் மையத்தை தூக்குவாங்க, கபூர்ல வைப்பாங்க. ஆனா உங்களோட மையத்தை நீங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, பொம்புலேட மையத்தை அப்படி கண்டமாய் தூக்கி எடுக்கிறது இல்ல. கபூர்ல வைக்கிறதுக்கு முன்னாலே, சந்தூக்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாலே கபருக்கு மேலால ஒரு புடவை விரிப்பாங்க. பின்னர் அந்த ஜனாசாவை சொல்லுவாங்க, மையத்திட நெருங்கின சொந்தக்காரதா யாராவது வாங்க. கண்ட நின்றவன் எல்லாம் தூக்கிடுறது இல்ல. வாப்பா, மாப்பிள்ள, அதாவது கணவன், நானா, தம்பி, மாமா, பெரியப்பா, சாச்சா, இப்படி யாராவது வந்தா ஜனாசாவா தூக்கி கபூர்ல கொண்டு போயிட்டு ஜனாசாவா வைப்பாங்க. நீங்க ஒரு கண்ணை பொத்து யோசிங்க. நான் சொல்ற கட்டத்தை கபூர்ல கொண்டு போய் ஜனாசாவை வைப்பாங்க. அப்ப மையத்தை கபூர்ல வச்ச நேரம் நீங்க வீட்டுகள்ல நீங்க கஃபன் செஞ்சுட்டு என்ன செய்வீங்க? அந்த மையத்தோட கால் கிட்டால ஒரு முடிச்சு போடுவீங்க, தலை கிட்டால ஒரு முடிச்சு போடுவீங்க இல்லையா? ஆனா இந்த ஜனாசாவை கபூர்ல கொண்டு போய் வச்ச பின்னால என்ன செய்வாங்க? அந்த முடிச்சுகளை கலட்டிட்டு அந்த தலையில இருக்கிற முடிச்ச கலட்டி முகத்தை வெளியே எடுப்பாங்க. ஜனாசாட முகத்தை திறப்பாங்க. திறந்துதான் கன்னத்துல ஒரு மண்ணால ஒரு கட்டு ஒரு குழி, நீங்க குழி தானே சொல்ற, மண்ணில் ஒரு குழி ஒன்று செஞ்சு கன்னத்துல வைப்பாங்க. இதுதான் மையத்தடிக்கிற முறை. மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே,
இப்ப இந்த மையத்தோட முகத்தை திறந்து மண்ணை வைக்கிறதுக்கான முகத்தை திறக்கிறோமே, இந்த முகம் விளங்க கூடாது என்று கபருக்கு மேலால 2 பேர் புடவையை விரிச்சு கொண்டே இருப்பாங்க. கபருக்கு கண்ட நின்றவன் எல்லாம் இறங்குறது இல்ல. எப்படி கபூர்ல ஜனாசாவை தூக்கிட்டு இறங்கினாங்களோ அதே மாதிரி அந்த ஜனாசாவுடைய தந்தை அல்லது சகோதரன் அல்லது மருமகன் இப்படி யாராவது இறங்கிப்பாங்க. அவங்களே கபூர்ல வச்சு முகத்தை திறந்து அந்த மண்ணையும் வச்சுட்டு அதுக்கு பின்னால 2 பேர் மேலே ஏறி வந்துருவாங்க. ஆனா மேலே இருக்கிற புடவை எடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பார்க்க இயலாது. அதுக்கு பின்னால பலவைய மேலால போட்ட பின்னால தான் அந்த புடவைய மேல எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உசிர் இல்லாம போனால், இது வேற ஆப்பிரிக்கால அமெரிக்கால ரஷ்யால இல்ல, இதே ஏராவூர்ல எங்கட மாவனல்ல கொழும்புல முழு சிலோன்லயும் நடக்கிறத நான் சொல்றேன். உங்களோட உம்மா மௌத்தா இருக்கலாம், மாமி மௌத்தா இருக்கலாம், கொஞ்சம் கேட்டு பாருங்க. அப்ப யோசிங்க, ஒரு பொம்புல மௌத்தா போன பின்னால இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மையத்தை யாரு பார்க்க போற? மையத்தை பார்த்து யாருக்காவது ஒரு ஆசை வருமா? மையத்தை பார்த்தா கவலைத்தான் வரும். அப்படி இருந்தும் ஒரு மையத்தை கூட அவ்வளவு கண்படாம குணப்பேத்து கபூர்ல அடக்குறோம் என்றால், உயிரில்லாத கட்டையே அவ்வளவு மறைக்கிறண்டா. ஒவ்வொரு தாய்மார்களும் யோசிங்க, உயிருள்ள நீங்க எப்படி உங்களோட முகத்தை வெளியே காட்டிட்டு போறது சரியா பிள்ளையா? ஆதாரம் இல்லையா? அதெல்லாம் ஒரு சைடு, அது ஆதாரம் காட்டுற சப்ஜெக்ட், அது வேற. மனசாட்ச தொட்டு யோசிங்க, உயிரில்லாத கட்டையே இவ்வளவு மறைக்கிறன்னு சொன்னால் அதை யாரும் மறுக்கிறது இல்ல. எந்த கொள்கையில உள்ளவங்களும், ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகா இருக்கலாம், அல்லது தப்லீக், தௌஹீத், தரீகத், இப்படி எந்த கொள்கையில உள்ள முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பொம்பளையோட மையத்தை இப்படித்தான் அடக்குற. அப்ப எல்லோரும் ஏகோபித்து ஜனாசாவை இவ்வளவு மூடுறோம் என்று சொன்னால், உசுர் உள்ளவ ஒரு பொம்புல எப்படி இருக்கணும் யோசிங்களே. அதே போல வீட்டுல மையத்து வச்சிருக்கும். எல்லா ஆம்பளையும் வந்து மையத்தை பார்க்க விடுவீங்களா? மாட்டோம். ஆம்பளை மையத்தண்டா வீட்டுல முன் வாசல்ல வைப்பாங்க, வாரவங்க எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. பொம்பளையோட எந்த ஒரு பொம்பளையாவது நீங்க ரெடியா நான் மௌத்தா போனா ஏண்ட மையத்தை முன் வாசல்ல வைங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லிட்டா ஊரே கேவலமா பார்க்கும். ஏன் பொம்பளையோட மையத்தை மட்டும் உள்ளுக்கு வைக்கிற? ஏன் உள்ளுக்கு வைக்கிற யோசிச்சீங்களா? யாரும் ஆம்பளையில் உள்ளுக்கு வாரல்ல. மகன், மருமகன், தம்பி, நானா, வாப்பா, சாச்சா, பெரியப்பா தான் வார. ஏன் உங்களோட மையத்தை இவ்வளவு பக்குவமா உள்ளுக்கு வைக்கிறாங்க? சகோதரிகளே, தாய்மார்களே, மௌத்தாகிட்டா ஒரு பொம்பளையை இவ்வளவு மறைக்கிறாங்கண்டா. இப்ப நீங்க ஒவ்வொரு பொம்பளையும் யோசிங்க, அடே உசுரோட இருக்கிற காலத்துல நானே மறைக்கக்குள்ள எவ்வளவு மறைக்கணும்? மௌத்தா போன பிறகு முழு ஊரும் சேர்ந்து மூட தேவையில்லைன்றவங்க, அது பரவாயில்லைன்றவங்க, நாங்க வயசாளி, யாராவது வயசாலியிட மையத்தை நடுவ முன்வாசல் வைப்பாங்களா? மாட்டாங்க. நான் ஒரு மையத்துக்கு போன 106 வயசு, அவவையும் அப்படித்தான் வச்சிருச்சு. என்ன சொல்ற தெரியுமா? 100 வயது வாழ்ந்த மூதாட்டியாக இருந்தாலும் மறைத்து வைக்கக்கூடிய நாங்க, அது ஒவ்வொரு பொம்பளையிலும் யோசிங்க. ஊர்ல உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நாங்க மௌத்தா போன பிறகு எங்களைய மறைச்சு வைக்கிற, எங்களை மறைச்சு தூக்கிட்டு போற, எங்களை மறைச்சு அடக்குறேன்டா. உயிருடன் இருக்கும் பொழுது நாங்க எங்களை மறைக்கிறதுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிங்களே. அப்ப எப்படி நாங்க உயிருடன் இருக்கும் பொழுது முகத்தை திறந்துட்டு போறது? அதே போல ஐத்தா, நான் இது சொல்ற சட்டம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டது. உங்களோட ஊர்ல யாராவது மௌத்தா போனா பாருங்க, ஒரு பொம்பளை ஐத்தாலேப்பா. அப்ப முக்கியமான அவங்களோட மச்சான், மூத்த மச்சான் வருவாரு. அப்படி பக்கத்து வீட்டுல நல்ல உதவி செய்யக்கூடிய இவரை தூக்கி வளர்த்த ஒரு மாமா வருவாரு. இல்லாட்டி இப்படி இவன் கணவர் நல்ல நண்பன், வீட்டிலே வளர்ந்து ஒருத்தராய்ப்பாரு, அவர் வருவாரு.
ஆனா இத்தலைக்கிற பொம்புல நீங்க பேசுவீங்களா? இப்ப இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு சில உம்மம்மாமார் அப்பம்மாமார் வந்தீங்கன்னா நீங்க இந்த காலத்தை கொஞ்சம் யோசிங்க. யாரையோடாவது பேசினீங்களா? யார்ட முன்னுக்காவது வந்தீங்களா? இல்லையே. அப்ப யோசிங்க, இதால இருக்கிற நேரம் நாங்க எங்களையே மறைக்கிறோம். அது மாப்பிள்ள மௌத்தா போறோம், கஃபன் செஞ்ச போறோம் எங்களையே மறைக்கிறாங்க. உசுர் இல்லாம போறோம். கபர்ல கொண்டு போய் எங்களே எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறைக்கிறாங்க, மண்ணுல வச்ச போறோம். இப்ப நாளைக்கு அல்லாஹ் என்னத்தை கேட்டா, உசுரோட இருக்கக்குள்ள நீ உனைய மறைச்சியான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒவ்வொரு ஹாஃபிலாக்களுடைய தாய்மார்களும் நீங்க முடிவெடுங்க. நீங்க மூடி இருந்தா மாஷா அல்லாஹ், நீங்க மூடி இல்லையா என் பிள்ளைக்காக வேண்டி சரி நான் என் முகத்தை மூடுறேன்னு முடிவெடு, நான் பக்குவமா வாழ்றேன்னு முடிவெடு. அப்பதான் அந்த புள்ளேட குர்ஆனும் பிரயோஜனமாக இருக்கும். சகோதரிகளே, தாய்மார்களே, புகாரில வரக்கூடிய ஒரு சம்பவம், உம்மு ஹல்லாத் ரலியல்லாஹு தஆலா எனக்கூடிய ஒரு பெண்மணி, ஹயாத்து சஹாபாலே வருது. உம்மு ஹல்லாத், இந்த ஹல்லாத் என்றவர் யார் தெரியுமா? ஒரு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில போய் மௌத்தாவின ஒருவர். இந்த ஒரு யுத்தம் ஒன்று முடிஞ்ச பின்னால, நான் நினைக்கிறேன் பனு குறைலான்னு நினைக்கிறேன், ஒரு யுத்தம் ஒன்றுக்கு சஹாபாக்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்குது ஜமாத். இப்போ ஊர்ல இருக்கிற அன்சாரி பெண்கள், மதீனா பெண்களுக்கு கேள்விப்பட்டுட்டு யுத்தத்துக்கு போய் ரசூலுல்லாவும் படையும் திரும்பி வந்துருச்சாம். இப்ப யுத்தத்துல வச்சே பொதுவா செய்தி வரும், யாருக்காவது ஏதாவது இருந்தா செய்தி வரும். அந்த காலத்துல அப்படி தூது கொண்டு வருவாங்க. இப்போ உம்மு ஹல்லாத் எனக்கூடிய பெண்மணி அவ வீட்டுல இருக்கிறா. இவக்கு ஒரு செய்தி கிடைக்குது. உம்மு ஹல்லாத் என்றா ஹல்லாதின் தாய். உம்மு ஹல்லாத், உங்களோட மாப்பிள்ளையும் உங்களோட கணவனும் அல்லது உங்களோட தந்தையும் உங்களோட மகனும் 2 பேரும் ஷஹீத் ஆகிட்டாங்களாம். இத கொஞ்சம் உங்களோட மனசுக்கு எடுத்து பாருங்க, யோசிக்க கஷ்டம் தான். இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற நேரம் திடீரென்று கேள்விப்படுது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அண்ணாடி உங்களோட மகன் மௌத்தாம் என்று ஒரு ஷாக்கிங் நியூஸ். உங்களோட மாப்பிள்ள மௌத்தாம், உங்களோட பாப்பா மௌத்தாம் என்றா எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுவோம். இப்ப உம்மு ஹல்லாதுக்கு செய்தி வருது, பனு குறைலாவோட யுத்தத்துக்கு போன அந்த படை வந்திருக்குதாம். அதுல சொல்றாங்க உங்களோட பாப்பாவும் மகனும் மௌத்தாம், பாப்பா மௌத்து மகனும் மௌத்தாம் என்று. இந்த பொம்புல பதறி அடிச்சிட்டு வந்தாலும் ஓடி போய் முத்தனக்கிபத்தன் முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வாரான். இப்போ ஓடி வந்து கேக்குறா ரசூலுல்லாஹ்ட்ட, நபியே நாயகமே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இத ஒவ்வொரு பொம்பளையிலும் உங்களோட மனசுக்கு எடுத்து பாருங்க. வீட்டுல இருக்கிறாங்க, 2 பேர் ஒரே டைம்ல மௌத்தாம். சும்மா யோசிச்சு பாருங்க, எங்களை நினைச்சாலும் கண்ணீர் வடியும் இல்லையா? உன்னோட புள்ளையும் மௌத்தாம், உன்னோட பாப்பாவும் மௌத்தாம். என்ன சரி, ஒரு பொம்புல எப்படி அடிச்சு புழுது ஓடிட்டு வருவாவா இல்லையா? இவ அந்த செய்திய கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ண ஓடுற நேரத்திலையும் அவட ஃபேஸ் கவர் எடுத்து மோத்த மூடி கொடுத்தா ஓடினாவா. இப்ப இவ வந்து கேக்குறா, நபியே நாயகமே, என் வாப்பாவும் என் புள்ளையும் மௌத்து என்ற செய்தி கேள்விப்பட்டோமே, இது உண்மையாண்டு? புகாரி ரிவாயத்துல என் மானுடைய செய்தி உண்மையாண்டு கேட்கிறான். இந்த நேரத்தில் அந்த சபையில இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஓ பெண்ணே, நீ மையத்த செய்தி, உன் மகண்ட மையத்த செய்தி கேள்விப்பட்டு ஓடி வரும் பொழுதும் வாந்தி மூத்த நக்கிபா, நீ மோத்த மூடிக்கொண்டு ஓடி வந்தியான்னு கேட்டாங்க. நான் சொல்ற விளங்குதா உனக்கு? மையத்த செய்தி 2 ஒரே குடும்பத்துல 2 மையத்தண்டா அந்த டைம்ல முந்தானி போடுறதுக்கே நினைவு வராது, பதறி போற டைம். இவன் முகத்தை மூடிக்கொண்டு வந்திருக்கிற. இப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, நீ முகத்தை மூடிக்கொண்டா ஓடி வந்தாய்?
இப்ப இவ ஒன்றுமே பேசல. யாரா சொல்லலாம் ஏண்ட மகனுடைய, நான் புகாரி ரிவாயத்தை சொல்றேன், மகனுடைய நிலைமை உண்மையா? அப்ப மீண்டும் கேட்டாங்க, நீ முகத்தை மூடிக்கொண்டு எப்படியாப்பா இந்த நிலைமையில மோடி வந்தா என்று. ஒவ்வொரு பொம்பளையிலும் வெக்கப்படணும், மனசு கெடுங்க. அந்த உம்மு ஹல்லாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து, சாதாரண ஆட்களை பார்த்து இல்ல, சஹாபாக்களுக்கே ஷாக்கிங். அட இந்த மையத்தை செய்தி, ஒரே வீட்டுல 2 மையத்தை கேள்விப்பட்டு இந்த பொம்பளை அதுக்கிடையில மோத்த மூடிட்டா வந்தாண்டு கேட்கிற நேரம் அந்த பொம்பளை திருப்பி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஓ ஆண்களே, மரணித்தது எனது மகன் தான், எனது வெக்கம் அல்லன்றாங்களாம். சுப்ஹானல்லாஹ். மரணித்தது எனது மகன் தான், எனது வெக்கம் மரணிக்கவில்லை என்றாங்க. சஹாபாக்கள் அப்படியே வாயடைச்சு போனாங்களாம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களாம். சிரிச்சு சொன்னாங்களாம், பெண்ணே, உன்னுடைய மகனுக்கு 2 கூலிகள். ஒன்று அவர் ஷஹீதானது, 2வது அவர் யூதர்களால் கொலை செய்யப்பட்டது என்று நன்மாராயம் சொல்லி அனுப்பினாங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்களுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் பொம்புலேல் மையத்து செய்தி கேள்விப்பட்டாலும் தன்னுடைய முகத்தை துறக்கல. நாங்க யோசிப்போம், எங்கட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரணுமா இல்லையா? குறிப்பா நான் சொல்லுறேன், இங்க ஓதக்கூடிய ஹாஃபிலாக்களுடைய தாய்மார்கள், உங்களோட ஊரை பொறுத்த நிறைய ஃபேஸ் கவர் தாய்க்கு மாஷால்லா சரியான சந்தோஷம். நீங்க யாராவது முகத்தம் திறந்திருந்தால் இந்த மஜ்மால நியத்து வைங்க, நான் முகத்தை மூடுறேன். நான் ஒரு அனுபவத்தை வச்சு பேசுறேன். போன வாரம் எங்களோட மதரசால ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங், அங்க ஹிஜாபுடைய விஷயம் ஒரு முதாக்கரா செய்யப்பட்டது. எங்கட பிள்ளைகள் ஓதுது, நாங்க பெற்றார்களுடைய கவனம் எந்த அளவுக்கு இருக்கணும் என்று கேட்ட நேரம் அதே மஜ்மால ஒரு பொம்பளை எழுப்பி சொன்னாவாம், யாராவது முகம் மூடியோடு இருந்தா தாங்களே, நான் வீட்டுக்கு போறதுக்கு முகத்தை மூடிட்டு போவேன். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நீங்க இந்த மஜ்மால வந்து உங்கள்ட்ட ஒரு நியத்தை வைங்க, நானும் ஏண்ட புள்ள மாதிரி நானும் முகத்தை மூடணும் என்று நியத்து வைங்க. நீங்க மூடி இருந்தீங்களா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு மூட கிடைக்கலையா, வேற எந்த காரணம் யோசிக்க வேணும். குறைந்தது ஏண்ட புள்ள ஓதுறத்தோட நானும் முகத்தை மூடுன்னு நியத்து. அப்ப எங்களுக்கு ஒரு நினைவு வரும், இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிற முகம் மூடினா தனி உடிக்கணும், பயணம் போகல தனி வாகனம் வைக்கணும், அப்படி ஒரு காலத்துல நினைச்சு கொண்டிருந்தாங்க. இது உங்களுக்கு இப்ப நல்லாவே தெரியும், அப்படி எந்த கஷ்டமும் இல்லை. அப்ப நாங்க கூட்டு குடும்பமா தானே இருக்கிறோம், எங்கட குடும்ப வீட்டுக்குள்ளே 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்களே, நான் எப்படி மூத்த மூடுறது? வீட்டுல எல்லாத்தோட பேசிட்டு, குடும்பத்தில் எல்லாத்தோட பேசிட்டு ரோட்ல மூடிட்டு போனா என்ன சொல்லுவாங்க? சொல்லுறவன் எல்லாம் சொல்லுவான். நீங்க குறைஞ்சது முடிவெடுங்க, நான் வீட்டுல மூடாட்டின் கவல்ல, முதல் கட்டமா பயணம் போகும் பொழுது நான் முகத்தை மூடுறேன். வெளியிறங்கி பயணம் போக்கல முகத்தை மூடுற நியத்து வச்சு நீங்க பயணம் என்று வந்து விட்டால் முகத்தை மூட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியும். நீங்க ஏழுமெண்டா முகம் மூடி இல்லைண்டா உங்களோட பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க, மகளே நானும் உன்னைய போல மூடவான்னு கேளுங்க, எந்த ஒரு பிள்ளையும் வேண்டாம் என்று சொல்லாது. சகோதரிகளே, தாய்மார்களே, சூழல் அமைச்சு கொடுங்க. வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடிய புள்ளேல், குர்ஆனை பாடமாக்கி இருக்கக்கூடிய புள்ளேல், அதுக்குரிய சூழலை நீங்க அமைச்சு கொடுங்க. நிச்சயமாக சத்தியமாக அந்த புள்ளேல குர்ஆன் பாதுகாக்கப்படும். அந்த புள்ளைய குர்ஆன் ஓதக்கூடிய சூழல் உருவாக்கி வைங்க, அதுக்குரிய சொஹபத்தை உருவாக்கி வைங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.